பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 95வது நாள், 96வது எபிசோடு. 8/1/2026 அன்று ஒரு செய்தி. மணி பாக்ஸை வினோத் எடுத்துட்டாரு அப்படின்றது. ஸோ எல்லாருக்குமே ஒரு குழப்பங்கள், அது என்ன ஏது, எடுத்தாரா இல்லையா அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். பிக் பாஸ் வரலாற்றிலே எனக்கு மணி பாக்ஸ் மேட்ரு ரொம்ப பிடிச்சது கேபி டப்புன்னு மூணது தான். ரியோலாம் போய் கதறாரு. ஆரி சீசன் அது ஆக்சுவலி டபால்னு மணி பாக்ஸை மூடனது அந்த மொமெண்ட் மறக்கவே முடியாது. தம்பி லியோ கூட அதுக்கான லிங்க் எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு அது பார்க்கும்போது ஒரு போய் பயங்கரமாக கன்வின்ஸ்லாம் பண்ணார். கேபி அதெல்லாம் பற்றி கவலை, 5 லட்சத்தை எடுத்துகிட்டு அவங்கன்னு போயிடுவாங்க. ஸோ அதன் பிறகு நிறைய பேர் அந்த பணத்தை எடுத்தாங்க. ஏன் கவின் எடுத்தார், இது மாதிரி நிறைய பேர் எடுத்தாங்க. பட் ஆனால் அந்த மணி டாஸ்க் கொஞ்சம், அதாவது என்ன சொல்கிறது, வாழைப்பழத்தை உரிச்சு வாயில் வைக்கிற மாதிரி இத்தனை சீசனில் கொடுத்துட்டு இந்த சீசனில் பிக் பாஸ் என்ன செஞ்சுட்டாருன்னா, பணத்தை அந்த பொட்டியில் போகிறதுக்குலாம் நீங்கள் உழைக்கணுன்ற மாதிரி அந்த பணத்தை சேகரித்து டப்பியில் போட்டு அந்த பணத்தை அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி அதையும் டாஸ்க்காக வச்சது நல்லா தான் இருந்தது. ஏன்னா நாளெல்லாம் சும்மா உட்காந்துட்டு பணம் 5 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம்னு ஏறும்போது அந்த லட்சத்தை நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா கண்டஸ்டண்ட்டும் டாப் ஃபைனலிஸ்ட் 6 பேருமே சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். அதில் இன்றைக்கி கெமி வந்திருக்காங்க. அவங்க சீக்ரெட்டாக அவங்கள மெயின்டைன் பண்ணி அவங்க வெளியில் வந்தாங்கன்னா 1 லட்சம் அப்படி அந்த மாதிரிலாம் வைக்கிறது நல்லாவே இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. டீம் அதை ரொம்ப நல்லா யோசிச்சிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். சோஃபார் இன்றைக்கி 5 மணி 6 மணி வரலையுமே 8 லட்சம் போயிருக்கு. 8 லட்சம் வரலையும் அந்த வீட்டில் சம்பாரிச்சிருக்காங்க. ஆனாலும் கானா வினோத் 18 லட்சம் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி எல்லோரும் பேசப்படுது. ஏன்னா இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு ஒளிபரப்பாங்க. அப்போ இன்றைக்கி நடக்கிறது இன்றைக்கே செய்தி வந்துச்சுன்னா நாளைக்கு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி அங்கே உள்ளார்ந்து வெளியே வரும்போது சொந்தக்காரவங்க, அந்த டீம் மெம்பர்ஸ் எதுவும் மூலமாக அந்த விஷயம் கசியப்பட்டு சவரி 17 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்புறம் இப்போ இல்லை வினோத் 18 லட்சம் எடுத்துட்டாரு. கங்க்ராச்சுலேஷன், நல்ல மூவ் ஆக்சுவலி. ஏன்னா வினோத் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்தது. ஆனால் அவருடைய முன்கோபமும் அவருடைய புரிதலற்ற விஷயமும் வியன்னா வந்ததுக்கப்புறம் அவர் மாறினதும் சரி, கமருதீன் ஃப்ரெண்டு மாறினதும் சரி, அந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வினோத் தண்ணியில் இழந்தார். அதுதான் உண்மை. மிக முக்கியமாக கமருதீனோட இருக்கும்போது திவ்யாவெல்லாம் ரொம்ப கடுமையாகவே எதிர்த்தார், அரோராவை கடுமையாக எதிர்த்தார். இந்த மாதிரி நிறைய மைனஸ் பக்கம், டாட் ஷேட்ஸ் அவர் பக்கம் இருக்குது. ஆனால் டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டியும் மக்கள் செல்வாக்கும் அவருக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த பிஆர் டீம்ன்ற ஒரு குரூப் சாதாரணமாக அரோரா கூட விளையாடின விஷயத்தையே பயங்கரமாக போட்டு அவர் காலி பண்ணாங்க. அப்புறம் அரோரா கானு குட்டின்னு சொல்லி அந்த விஷயத்துலேருந்து ஒரு வெளியே வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போயும் அரோராவை பயங்கரமாக கானவனை சீன்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இதில் ஒத்துக்க மாட்டேன். அப்படி பண்ணுறாங்க, எட்டி உதச்சார் போனாருன்றதெல்லாம் கொஞ்சம் ஓவராகவே இருந்தாலும் 2 பேருக்குமே விளையாடிக்கிறாங்க. அதில் ஒரு 10% கொஞ்சம் அதிகமாக வன்மத்தோட வினோத் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அதை நம்பாமலும் இருக்க முடியல. அந்த மாதிரி தான் அந்த எட்டி உதச்ச விஷயமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், கை உடஞ்ச இடத்துலேயே கூட அதிலே சுளிர அடிச்சிட்டாங்க வினோத் அரோராவா அப்படின்லாம் போகுது. நம்ம ஏன்னா அந்த 18 லட்சம் எடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி இப்போ ரொம்ப விரிவாக போயிட்டுருக்கோம். ஆனால் நிறைய டார்க் ஷேர் பக்கம் நிறைய இருக்குது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. வாட்டர்மெலன் கிட்ட ஃபஸ்ட்டு நீ என்னை தோடாத நகர்ந்து போன்னு பேச வந்தபோது கூட நகர்த்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இன்னும் ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்து போயிருக்கலாம். வாட்டர்மெலன் நான் முன்னாடியே சொல்ல மாதிரி திவ்யா கானா வினோத் வாட்டர்மெலன் மேலே தான் தப்பு, அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. அந்த மாதிரியான குசினியான ஆள் தான், குசும்பான ஆள் தான் வாட்டர்மெலன். ஓகேவா? அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஐம் வெரி டயர்டு அதை பற்றி பேசுகிறது. ஆனால் எடுத்திருந்தாருன்னா இந்த செய்தி உறுதிப்பட்ட செய்தியாக நான் தெரியும், நாளைக்கு வரும்போது தான் தெரியும். ஆனாலும் பொதுவெளியில் சமூக வலைதளத்தில் பேசப்படுறதுலாம் நம்ம சொல்கிறோம். எடுத்திருந்தால் அவருக்கு இது குட் மூவ் ஆக்சுவலி. ஒன்றுமே இல்லாமல் கண்ணை கட்டி தம்மாலும் 6 பேரில் டப்புன்னு காரில் உட்காருங்க, கையில் உட்காருங்க, மேலே ஹெல்ப்ல இருங்க, நம்ம கூட்டின்னு போகிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, சரியான மூவ். அவருடைய கஷ்டத்துக்கு அது உண்மையிலே அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அது அப்படி அமைஞ்சதுன்னா அது நல்ல மூவ் தான். ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. வேறொரு எபிசோடில் நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.